I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். You need Jesus. We need Jesus. Yes, உங்களுக்கு ஏசப்பா தேவை, நம்மளுக்கு ஏசப்பா தேவை. நம்ம எல்லாரும் வாசிக்கலாம். மார்க் 2:17. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதல்ல அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இங்கிலீஷ்ல வாசிக்கலாமா? When Jesus heard it, he said to them, those who are well have no need of physician, but those who are sick. I did not come to call the righteous, but sinners to repentance. So நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போறோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கணும், இல்ல யாருக்கா உடம்பு சரியில்லாதவர்களுக்கு நம்ம கூட போவோம். கரெக்டா? ஸோ பேசிக்கா ஹூ நீட்ஸ் அ டாக்டர்? பர்சன் ஒரு சிக், ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு பிணியாளிக்கு தான் வைத்தியர் தேவை, ஒரு சிக்கான பர்சனுக்கு தான் டாக்டர் தேவைன்ற மாதிரி இன்றைக்கு நீங்க நிறைய பேரு ஐ எம் நாட் வர்தி, நான் ரொம்ப பாவி, நான் அன்ரைச்சியஸ், நான் ஒரு அசிங்கம், என்கிட்ட எல்லாம் யாரும் பேசக்கூடாது, ஏசப்பா கிட்ட எல்லாம் நான் போக மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளைலாம் கிடையாது அப்படின்னு நீங்களே உங்களை குற்றவாளி ஆக்கிட்டு உங்களோட பாவங்களை திரும்ப திரும்ப நீங்களே சொல்லிக்கிட்டு ஞாபகப்படுத்திக்கிட்டு, இல்ல சத்ரு ஞாபகப்படுத்தும் போது நீங்க அதையே நினைச்சிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட இருந்து தூரம் விலகுறீங்க. நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்ம எவ்வளவு சொன்னாலும் டாக்டர் கிட்ட வரவே மாட்டாங்க, நம்ம அடிச்சுப்போம், ஐயோ உங்களுக்கு உடம்பு முடியல, நீங்க டாக்டர் கிட்ட போனாதான் சரியாகும், நம்ம அடிச்சுப்போம். அதே மாதிரிதான் இன்றைக்கு ஏசப்பா அடிச்சுக்கிறாரு. ஐயோ உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஏன் கிட்டவா, நான் உன்னை குணமாக்குறேன். ஐ மீன், நீ பாவியா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் கிட்டவா, நான் உன்னை சுத்தமாக்கி, நான் உன்னை கழுவி, உன்னை பரிசுத்தமாக்கி, நீதிமானாக்கி, என்னோட பிள்ளையாக நான் உன்னை உயர்த்துறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம யோசிச்சு பாருங்களேன், நம்ம அம்மாக்கள் சில நேரத்துல இருப்பாங்க, அம்மா உனக்கு உடம்பு சரியில்லை, வாமா டாக்டர் கிட்ட போலன்னா வரவே மாட்டாங்க. அப்ப நமக்கு எவ்வளவு கோவம் வரும், பொய் சொல்லியாச்சும் அவங்களை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடுவோம்ல. அதே தாங்க, அதே மாதிரிதான் ஏசப்பாவும் ஃபீல் பண்றாரு. நீ அன்ரைச்சியஸா இருக்கலாம், நீ பாவியா இருக்கலாம், நீ நிறைய ரொம்ப கொடூரமான காரியங்கள் செஞ்சிருக்கலாம், ஆனா நீ என்னை விட்டு தூரம் விலகி போயிட்டு இருந்தனா உனக்கு தான் ஆபத்து, இன்னும் அந்த நோய் பெருசாயிட்டே தான் போகும். நீ ஏன் கிட்டவா, அதை நம்ம முற்றிலுமா ஹீல் பண்ணிடுறேன், உன்னை முற்றிலுமா அன்ரைச்சியஸ்ல இருந்து ரைச்சியஸ் ஆக்கிடுறேன், பாவில இருந்து நான் உன்னை நீதிமான் ஆக்கிடுறேன், உன்னை அசுத்தத்துல இருந்து பரிசுத்தமா மாத்திடுறேன், உன்னை ஏதோ ஒரு அந்நியனா அவனை பார்க்காம நான் உன்னை என் பிள்ளை ஆக்கிறேன்னு ஏசப்பா சொல்றாரு. சோ இன்றைக்கு நீங்க எந்த ரீசன்ஸும் சொல்லி தேவன் கிட்ட தூரமா போகாதீங்க. இந்த வசனம் கிளியரா சொல்லுது, பிணியாளிக்கு வைத்தியர் தேவை. சோ பாவியா இருக்கிற நம்மளுக்கு ஏசப்பா தேவை. சோ நீ, எஸ் யூ do not run away from God thinking about your mistakes. உன்னோட பாவங்களை நினைத்து நீ இதுக்கு மேல தூரம் விலகாத, தூரம் போகாத. ஏசப்பா உன்னை நீதிமானாக்கி அவரோட சித்தத்திற்கு உன்னை பயன்படுத்த போகிறார். இஸ் கோயிங் டு யூஸ் யூ மைட்லி ஃபார் ஹிஸ் கிங்டம். டு நாட் ரன். அவரோட ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன், த கைண்ட் ஆஃப் டிசைபிள்ஸ் யூ சூஸ். அவரோட சீஷர்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப நார்மலான மனுஷங்க. அதுல மேத்யூ பாத்தீங்கன்னா அவரோட டாக்ஸ் கலெக்டரா இருந்தாரு. டாக்ஸ் கலெக்டர் எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க, பாவின்னு ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஏன்னா டாக்ஸ் கலெக்டர்ன்ற ஜாப் வந்து ஒரு ரோமன் சோ ஜனங்கள் ஒதுக்கி வச்சிருந்தாலுமே ஏசப்பா ஒதுக்கி வைக்காம மேத்யூவா அவரோட சீஷரா ஆக்கிட்டாரு. அதே மாதிரிங்க ஏசப்பா உங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாரு. ஜனங்கள் உங்களை ஒதுக்கி வச்சிருக்கலாம், தூரம் தள்ளி இருக்கலாம், உங்களை பத்தி தவறா பேசலாம், ஆனா ஏசப்பா இன்றைக்கு உங்களை அரவணைக்கிறாரு, நேசிக்கிறாரு, உங்களுக்கு ஒரு புது நாமத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வைக்க போறாரு. நீங்க ஏசப்பா கிட்ட போனீங்கன்னா உங்களை சீக்கிரமே நீதிமான் ஆக்கிடுவாரு, உங்களை சீக்கிரமா இவரோட பிள்ளையா எடுத்துப்பாரு. நீங்க அவரை விட்டு தூரம் விலக you're gonna bring disaster upon you. But you know what, நீங்க எவ்வளவு தூரம் விலகினாலும் ஏசப்பா உங்க பின்னாடியே தான் வர போறாரு. ஏன் நம்ம டிலே பண்ணிட்டு இப்பவே நம்ம வைத்தியர்கிட்ட போயிட்டு நம்மள நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். Okay, let us all pray. Jesus, we thank you for this beautiful day. ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி ராஜா. அப்ப நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, இனிமேலும் உங்களை விட்டு தூரம் விலகாதபடிக்கு உங்க கூட இருக்கணும். இப்ப கூட ஆண்டவரே, யாரெல்லாம் ஆண்டவரே உங்களை பாவங்களை நினைத்து ஆண்டவரே ஒரு கில்ட்ல உங்ககிட்ட வராம இருக்கிறாங்களோ, I pray in your name, Father Lord, that they will come to you, Father Lord. I pray that they will come to you, Father God, Jesus. ஆண்டவரே அப்பா, நீர் அவங்களை சுகமாக்குங்க, ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்க நீங்க தருவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.